ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அந்த வீடியோ நம்ம டிராஃப்ட்ல இருந்துச்சு. இது நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ தான், ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ இதோட ஃபுல் வீடியோ டெமோ காட்டணும்னு நான் நினச்சேன். ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிஃபோர் த டே ஆஃப் டெலிவரி வந்துட்டு நாங்கள் வீட்லேயே ஒரு டைம் அந்த கேக்கை ஃபுல்லாக செட் பண்ணி பார்க்குறோம். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்துட்டு நாங்கள் கஸ்டமருக்கு ஒரு டைம் ஃபோட்டோகிராஃப் அனுப்பிட்டு தான் நாங்கள் வந்துட்டு அதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களே பார்ப்பீங்க, இந்த கேக்கோட செட்டிங்ஸ் நான் வந்துட்டு எப்படி டூத் பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறேன், ஸ்டாக் இன்செர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி அவங்க வந்து எதுவும் மென்ஷன்லாம் பண்ணல எங்களுக்கு வீடியோஸ், ஃபோட்டோஸுன்ட்டு. எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நாங்கள் வந்துட்டு அதை ஃபுல்லாக ஒரு டைம் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்பி கொடுத்தோம். ஸோ அதை பார்த்துட்டு கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அவங்க ஆன் டைம்லேயே ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸிக்யூஷன். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் நிறையா தான் வீட்டில் இருக்கும்போது வச்சு பார்த்தேன். ஆனால் அங்கே லொக்கேஷனில் வந்துட்டு இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அங்கனால மினிமம் ஃப்ளவர் தான் வச்சேன். இது பாய் பேபியே, அதனால வந்துட்டு ஒரு அழகான க்ரௌனை வந்துட்டு மேலே நான் செட் பண்ணிட்டேன். ஃபைனலாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே நான் டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வென்யூவில் செட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். இதுதான் நம்ம வென்யூ, இதுதான் நம்ம பேபி. அவனோட பர்த்டேக்கு நம்ம செட் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ஹாலே எம்டியாக தான் இருந்துச்சு. நாங்கள் காலையில் போகும்போது சரி இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் ஷை இல்லாமல் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோவில் போகும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஆட்டோ லைட்டாக அப்படியே ஸ்லோப்பில் இறங்குச்சா, அப்போ கேக் லைட்டாக அடிபட்டுருச்சு. சரி அந்த இடத்துலலாம் அப்படியே பூவை வச்சு லைட்டாக மறைச்சி ஃபைனலாக அது அடிபட்ட மாதிரியே தெரியாத மாதிரி காட்டியாச்சு. அப்புறம் நம்ம அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக 4 கப் கேக்ஸ் கொடுத்துருந்தோம். அது அந்த பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வேணும், பார்ட்டி, மேரேஜ் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் அண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் கேக் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye.